இன்னைக்கு வந்து இந்த தில்லை திருச்சித்திரக்கூடத்தினுடைய பாடல் தான். இந்த பாடல்ல என்ன ஸ்பெஷல் அப்டின்னா, எல்லாம் அந்த அவனுடைய அ அதாவது அவனுடைய வருகையை குறித்து, அவன் வருவான், அவன் வருகின்றவன், வருகின்றவன் தான் வருவான்னு வருது. வருகின்றவன், வருகின்றவன்னு சொல்றாரு. ஆகவே இது வந்து அவருடைய அந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய ஒரு திருவிழா. அதுல அவர் சப்தாபரணம், அதாவது பல்லக்குல ஏறி, சப்பரத்துகள்ல ஏறி அவர் வரக்கூடிய காட்சிய தான் இப்படி இவர் திருமங்கையாழ்வார் பார்த்துட்டு வர்ணிக்கிறார் அப்படிங்கிறது பயங்கரம் அன்னங்கராச்சாரியாரனுடைய ஒரு நம்பிக்கை. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அவர் காமிக்கக்கூடிய காட்சிகளுமே திருவிழா திருவிழால பெருமாள் எழுந்தருளக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்கு. இப்ப வந்து முதல் பாடல்ல என்ன சொல்றாரு, மருது வாட இடை போகி, அப்படி வாசிக்கணும் அத. வாடன்னா அந்த இடத்துல வாடுதல்னா, நம்ம கிளைய மரத்த உடைச்சு போட்டோம்னா அது வாடிரும் இல்லையா? ஸோ அந்த மரத்தை அழித்தல். அதுதான் வாட. மருது வாட இடை போகி, அதற்கு இடையில் நுழைந்து போய், மல்லரை கொன்று, சாணூரன் முஷ்டிகன் ஆகிய மல்லர்களை கொன்று, ஒக்களித்திட்டு ஆடல் நல் மா உடைத்து. இந்த ஒக்களித்திட்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து, ஒக்களித்தல் அப்படின்னா ஒரு குதிச்சு குதிச்சு நடக்கக்கூடிய ஒரு நடை. அதாவது கேலப்பிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது. குதிரையை ஓட்டும் போது கேலப்பிங் அப்படின்னா அது ஒரு மாதிரி இப்படி துள்ளி துள்ளி நடந்து போகும். அந்த நடைக்கு பேர் தான் வந்து ஒக்களித்தல். இதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, ஒக்களித்தலுக்கு நீங்க வந்து ஒருவரை கிண்டல் செய்யறதுக்கும் இந்த ஒக்களித்தலை பயன்படுத்தலாம். எங்க ஊர்ல இது ஒக்களிச்சான், என்னை பார்த்து ஒக்களிச்சான் சார் இவன் அப்படின்பாங்க. வாயால் அப்படி இது காட்டினா வலிச்சம் காட்டினா அப்படிம்பாங்க. வலித்தல், வக்களித்தல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒக்களித்தல்ல இருந்து வந்த சொல். வக்களித்தல் அப்படின்னு. வக்களிச்சான் சார் அப்படின்னுவாங்க. வாயை வச்சு இப்படி பண்ணா வக்களிச்சான் சார் என்னைய அப்படின்னு சொல்லி, எனக்கு வலிச்சம் காட்டினான் சார். இப்படி எல்லாம் சொல்லி சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நாங்க சின்ன வயசுல. ஸோ இந்த ஒக்களித்திட்டு அப்படின்னு சொல்லும்போது, அந்த குதிரை வடிவில வந்த கேசி ஆகிய அசுரன் என்ன செய்யறான், ஒரு டைப்பா அப்படி ஒரு நடந்து வரான். அப்படி ஒரு ஒரு குதிரை ஒரு விதமா வந்தா தானே இவங்களும் பக்கத்துல போய் அது என்னன்னு பார்ப்பாங்க. அவங்கள பக்கத்துல வரவழைக்கணுங்கிறதுக்காக கேசிங்கிற அசுரன் குதிரை வடிவில் வந்து அந்த மாதிரி வரான். அதான் ஆடல் நல்மா. இந்த இடத்துல மாங்கிறது குதிரையை குறிக்கும். ஆடல் நல்மா. அந்த ஒக்களித்திட்டுங்கிற வார்த்தை அது ஒரு கேலப் அப்படிங்கிறது நீங்க சும்மா ஹார்ஸ் கேலப்பிங் அப்படின்னு வந்து இதுல போட்டு பாருங்க கூகுள்ல. அந்த குதிரை டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஆகவே ஒரு ஆடல் நல்மாங்கிறாரு. அது ஏன் நல்மா? அவனே அசுரன். அப்புறம் என்ன நல்மா அப்படின்னா, இப்ப நம்ம பாம்ப நல்ல பாம்புன்னு சொல்றது இல்லையா? அத மாதிரி அது நல்மா. நல்ல குதிரையாது அப்படின்னு ஒரு அத ஒரு எதிர்பொருள் வர்ற மாதிரி அப்படி சொல்றது. ஒரு கிண்டலா சொல்றது. அந்த குதிரையை உடைத்துன்னா இந்த இடத்துல அத 2 போட்டு, ஆயர் ஆநிரைக்கு அன்று கூடிய மாமழை காத்த இடர் தீர்ப்பான் கூத்தன் என வருகின்றான். இதை இப்படிதான் வாசிக்கணும். ஆயர் ஆநிரைக்கு அன்று கூடிய மாமழை காத்த இடர் தீர்ப்பான் கூத்தன் வருகின்றான். என்னெல்லாம் செஞ்சிருக்கான் அவன்? மருத மரங்களுக்கு இடையில் போய் அவற்றை உடைத்திருக்கிறான். வாட மருது இடை போகி. அவனை எதிர்த்து வந்த மல்லர்களாகிய சாணூரன் முஷ்டிகன் ஆகிய இருவரை கொன்றிருக்கிறான். மல்லரை கொன்று அவனை கொல்லும் நோக்கோடு குதிரை வடிவில் வந்த அசுரனாகிய கேசியை 2 பிளந்து கொல்லுகிறான். ஒக்களித்திட்டு ஆடல் நல் மா உடைத்து. இதெல்லாம் எதிரிகளை அழித்து அவன் செய்த செயல். கூடவே என்ன செய்யறான்? அன்று ஆயர் குலத்திற்கு, அன்றுனா என்று, இந்திரன் முனிந்து, இந்திரன் கோபமடைந்து ஆயர்பாடியின் மேல் மழை மேகங்களை ஏவி விட்ட அன்று அந்த ஆயர்களையும் ஆயர் ஆநிரைகளையும், ஆயர் ஆநிரைக்கு அன்று இடர் தீர்ப்பான். ஆயரனுடைய ஆநிரைன்னு வாசிக்கிறது ஒண்ணு, ஆயர் கமா ஆநிரை இரண்டையும்
இருவரையும் காப்பாற்றும் நோக்கில் அவன் என்ன செய்தான்? இடர் தீர்ப்பான். அவர்களது துயரத்தை தீர்க்கும் பொருட்டு கூடிய மாமழை, மேகங்களெல்லாம் கூடி பெரிய மழையாக பெய்யும் போது அவர்களின் குறையை தீர்க்குமாறு இடர் தீர்ப்பான். இடர் தீர்க்க வேண்டி காத்த, மாமழை காத்த, மாமழையிலிருந்து காத்த. அப்ப என்ன செஞ்சிருக்கான்? வரிசையா நிறைய பேரை காலி பண்ணியிருக்கான். மருத மரங்களை காலி பண்ணியிருக்கான், மல்லர்களை காலி பண்ணியிருக்கான், குதிரையை காலி பண்ணியிருக்கான். அப்படி காலி பண்ணவன் ஆயர்களையும் ஆநிரைகளையும் மழையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறான். இதை அத்தனையுமே செய்தவன் யாரு அப்படின்னா, கூடிய மாமழை காத்த கூத்தன் என வருகின்றான். கூத்தனை போல. அப்ப கூத்தன்னா யாரு? கூத்தாடுகிறவன். கூத்தாடுகிறவன்னா யாரு? ஒரு நாடகத்துல அவன் ஒரு கூத்து கட்டி ஆடுறான்னா, அவன் ஒரு நாடகத்துல மன்னனாக இருப்பான், ஒரு நாடகத்துல மந்திரியா இருப்பான், ஒரு நாடகத்துல பணியாளா இருப்பான், அவைய தெய்வமா இருப்பான், அசுரனா இருப்பான். அவன் எந்த வேடம் கட்டி ஆடுகிறானோ அந்த வேடத்திற்கு தகுந்த மாதிரி இருப்பான். அவன் தான் கூத்தன். அப்போ அவன் இத்தனையும் செஞ்சானே, மருது போக்கி, மல்லரை கொன்று, நல்மா உடைத்து, ஆயர் ஆநிரைக்கு இடர் தீர்த்து, இதெல்லாம் செஞ்சானே, இது அத்தனையுமே அவனை பொறுத்த வரைக்கும் என்னது? கூத்து. அவனுக்கு இது ஒரு லீலை, விளையாட்டு. ஆகவே அவனுக்கு ஒரு லிஸ்ட், அவன் செஞ்சதெல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு கடைசியா என்ன சொல்லிடுற? இதெல்லாம் செய்தவன் யாரு? கூடிய மாமழை காத்த கூத்தன் என வருகின்றான். அது வரைக்கும் பேரே அவன் யாருன்னே சொல்லல பாருங்க. பாடமருது இடைவோகி, மல்லரை கொன்று, ஒக்களித்திட்டு ஆடல் நல் மா உடைத்து, ஆயர் ஆநிரைக்கு அன்று இடர் தீர்ப்பான் கூடிய மாமழை காத்து, இத்தனையும் செய்திருக்கிறானே அவன் யாரு? அவன் கூத்தன் என வருகின்றான். ஒரு ஒரு விளையாட்டு பிள்ளை போல, ஒரு நாடக நடிகனை போல அவன் வருகிறான். எங்க இருக்கான்? அவன் எங்கிருந்து வருகின்றான்? அப்படி வருகின்றவன் எங்க இருக்கிறான்? சேடு உயர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடத்துள் உள்ளானே. சேடு உயர்னா நன்கு உயர்ந்தன்னு அர்த்தம். அதாவது பூம்பொழில் சேடு உயர், சேடுனா நன்கு ஓங்கிய, மேல முகடுகளை தொடும்படியாக உயர்ந்த பூம்பொழில்கள் நிறைந்த தில்லை திருச்சித்திரக்கூடத்தில் இருக்கிறான். அவன் செய்யறது எல்லாமே அவனுடைய லீலை அப்படின்னு ஒரு வரிய உள்ள வைக்கிறார். அடுத்ததுல இன்னொரு சிறப்பு இருக்கு. இன்னொரு பாட்டுல, ரெண்டாவது பாட்டுல, பேய்மகள் கொங்கை நஞ்சு உண்ட பிள்ளை பரிசு இது என்றால், மாநில மாமகள் மாதர் கேள்வன் இவன் என்றும், வண்டு உன் பூமகள் நாயகன் என்றும், புலன்கெழு கோவியர் பாடி தேமலர் தூவ வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே. அது அவனை நீங்க கூத்தன்னு முதல் பாட்டுல சொல்லியிருக்கோம். அப்ப அவன் ஒரு விளையாட்டு பிள்ளையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வகையில் அவன் செய்யறதெல்லாம் விளையாட்டு காரியமா இருக்கே. சின்ன பிள்ளைகள் விளையாட்டுல ஏதாவது செய்யற மாதிரி செய்யறானே அப்படின்னா, முதல்ல அவன் அறியா குழந்தையாக இருக்கும்போது என்ன செய்தான்? பேய்மகள் கொங்கை, பேய்மகளாகிய, பேய்மகள் யாரு? பூதனை. பூதனையாகிய பேய்மகளின் கொங்கை நஞ்சு, அவள் மார்பில் நஞ்சை தடவிக்கொண்டு அவனுக்கு பாலூட்ட வருகிறாள். இவன் என்ன செய்தான்? அந்த நஞ்சையும் குடிச்சிட்டு அவ உயிரையும் சேர்த்து குடிச்சிட்டான். அப்ப பேய்மகள் கொங்கை நஞ்சு உண்ட இவனுடைய செயல் பிள்ளை பரிசு இது. எப்பா அது ஏதோ சின்ன பிள்ளை செயல்பா. ஏதோ விளையாட்டா அந்த பிள்ளை வாய வச்சு உறிஞ்சவும், அவ ஏற்கனவே அவ வீக்கான ஹார்ட்டா இருப்பா போல. அவ டக்குன்னு என்ன ஆயிட்டா? இறந்து போயிட்டா. நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளை என்னமோ பயங்கர காரியத்தை பண்ணிருச்சுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்க செயல்பா. ஏதோ பிள்ளை விளையாட்டுத்தனமா செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த வார்த்தை. பிள்ளை பரிசு, சிறு பிள்ளை செயல்னு அர்த்தம். பிள்ளை பரிசு இது என்றால் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நாம சொல்றோம், ஒரேடியா கிருஷ்ணனை பாராட்டிட்டு இருக்கீங்களாப்பா. ஏதோ அந்த சின்ன பிள்ளை தெரியாம அவள்கிட்ட போய் பால் இருந்துனா, அவ என்னவோ அவ அந்த நேரம் அவளுக்கு என்ன விதி முடிஞ்சு போச்சு, அவ போய் சேர்ந்துட்டா. ஏதோ சின்ன பிள்ளை செயல்பா அது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, புலன்கெழு கோவியர், அந்த புலன்கெழுல 2 இருக்கு. பொலன்கெழு அப்படின்னு வரலான்னு ஒரு பாட வேதம் இருக்கு. பொலன்கெழுனா, பொலன்கிறது பொலிந்து நிற்கின்ற, அதாவது நன்கு அழகு செழுமி இருக்கிற கோவியர். பொலன்கெழு. பொலனுக்கு 2 பொருள் உண்டு. செழுமை,
அணிகலன். அதனாலதான் பொலன்ல இருந்து வர்ற வார்த்தை தான் பொலிந்துங்கிற வார்த்தை. அணிகலன்கள் அணிந்து பொலிந்து நிற்றல், இளமையின் செழுமையால் பொலிந்து நிற்றல். இரு பொருளுமே பொலன்கெழுங்கிறதுக்கு உண்டு. அப்படி பொலன்கெழு கோவியர்னாலும் பொருத்தமா இருக்கு. அணிகளை அணிந்து அழகுமிக்க கோபியர். கோபியர்ங்கிற வடமொழி சொல் தான் தமிழ்ல கோவியர்னு வருது. நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். எங்கெல்லாம் நம்ம வந்து பா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் வா வந்துரும் தமிழ்ல. நம்ம பார்த்தோம் இல்லையா, பங்களாதேஷ்னா நம்ம வங்காளம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அங்க பிஸ்வஜித்னா இங்க விஸ்வஜித். அதே தான் இங்க கோபியர் அப்படிங்கிறது பி கோபி அப்படின்னு வர்றதுனால இங்க கோவின்னு வந்துருது. கோவியர் அப்படின்னு அதை மாத்திடுறோம். கோவியர் அழகான அந்த கோபியர்கள். புலன்கெழுனா என்ன பொருள்? புலன்கள் அழகாக அமைந்த. இப்ப நமக்கு புலன்கள்னு சொன்னா என்னெல்லாம் இருக்கு? டக்குன்னு முகத்தை பார்க்கிறோம். புலன்கள் என்ன? கண், காது, மூக்கு, செவி, வாய். இது அத்தனையுமே செழுமையாக இருக்கிறது. அதான முகத்தின் அழகு. வாய்னா உதடு அழகா இருக்கு, மூக்கு நல்ல அழகான மூக்கா இருக்கு, கண்கள் கண்கள் நன்கு தாமரை பூ போல் மலர்ந்த கண்களாக இருக்கின்றன, காது காது பார்க்க நல்லா இருக்கு, அழகான அணிகள் அழைந்த காது, அப்புறம் தோல் மெய் உடல் நன்கு செழுமையாக இருக்கிறது. ஆகவே புலன்கெழு கோவியர்னாலும் அது பொருத்தமா இருக்கு. புலன்கெழுன்னு சொன்னாலும் பொருத்தமா இருக்கு, புலன்கெழுன்னு சொன்னாலும் பொருத்தமா இருக்கு. புத்தகத்துல புலன்கெழு கொடுத்திருக்காங்க, புலன்கெழு என்றும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பொருத்தமா இருக்கு. அப்போ நான் இந்த கோபியர்கள்ட்ட போய், இந்த அழகுமிக்க கோபியர்கள்ட்ட போய், ஏமா சின்ன வயசுல அவன் ஏதோ ஒரு அரக்க பெண்மணி வந்தா அவன் இவனை தூக்கி கொஞ்சுனா அவன் டக்குன்னு செத்து போயிட்டா, அது ஏதோ சின்ன பிள்ளை செயல்னு நினைச்சு விடுங்கம்மா அப்படின்னு சொன்னா, பிள்ளை பரிசு இது என்றால் அவங்க என்ன சொல்றாங்க? மாநில மாமகள் மாதர் கேள்வன். மாநில மாமகள் யாரு? மாநிலம் என்பது இந்த பூமி. இந்த பூமி மாநில மாமகள். இந்த பூமி பெண்ணாக இருத்தல், பூமியே பெண்ணாக இருத்தல், அதான் மாநில மாமகள். இந்த மாநிலத்திற்கும் உரிய மகள் இந்த பூமாதேவி மாதர் கேள்வன். அந்த பூமாதேவியினுடைய கேள்வன். கேள்வன் என்றால் கணவன். அந்த பூமாதேவியின் கணவன் இவன் என்றும். அந்த பூமாதேவியின் கணவன் தான் இவன். நீ என்னமோ சிறுவிள்ளை செயல்னு சொல்றியே, இந்த மொத்த பூவுலகத்திற்கும் உரிய தேவியான பூதேவியினுடைய கணவனாக்கும் அவன். வண்டு உன் பூமகள் நாயகன். வண்டு உன் பூ என்ன? தேன் நிறைந்த தாமரை. அதிலிருந்து வீற்றிருக்கக்கூடிய தாயாராகிய ஸ்ரீதேவி லக்ஷ்மி பிராட்டி. வண்டு உன் பூமகள் அவதான். அவளுடைய நாயகன் இவன். இந்த பெருநிலத்திற்கு உரிய தேவியான பூதேவியினுடைய கணவனும் அவன்தான். வண்டு வந்து உண்ணும் தேனருந்தும் அழகிய தாமரை மலரினுடைய பெண்ணாகிய ஸ்ரீதேவியினுடைய லக்ஷ்மி பிராட்டியினுடைய நாயகனும் அவன்தான் அப்படின்னு அந்த கோபியர் சொல்றாங்க. சொல்றது மட்டுமில்ல, புலன்கெழு கோபியர் பாடி அவனுடைய புகழ பாடுறாங்க. நீ என்னமோ சிறுவிள்ளை செயல்னு சொல்றியா, இந்த பூதேவி இந்த ஸ்ரீதேவி ஆகியோருடைய நாயகன் அவன்தான் அப்படின்னு பாடி, தேமலர் தூவ, தேன் நிறைந்த மலர்கள், அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த பூ, தேன் நிறைந்த மலர்களை தூவ வருவான். அப்படி வரக்கூடியவன் எங்க இருக்கான்? சித்திரக்கூடத்து உள்ளானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அடியார்கள் எல்லாம் வந்து வணங்கக்கூடிய அவனை வந்து நீங்க வந்து அவனுடைய சிறுவிள்ளை செயலை பாக்குறீங்க, அதை பார்த்து குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஏதோ சின்ன பிள்ளை செயல்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க கோபியர் யாரு? அவனை வணங்கும் அடியார்கள். அவனை வணங்கும் அடியார்களுக்கு அவன் யாரு? ஸ்ரீதேவி பூதேவி சமேத விஷ்ணு நாராயணன். அவன் நாராயணன் தான் பரதெய்வம் என்பதை உணர்ந்தவர்கள். அதை உணராதவர்கள் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் செய்ததையெல்லாம் லீலை, அது ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் புலன்கெழு கோவியர், புலன்கெழுவை விட ஏன் புலன்கெழுன்னு வருது? புலன்கள் அழகாக அமைந்த கோவியர் அப்படின்னா என்ன பொருள்? அது வெறும் இந்த தோற்றத்தின் அழகு, பிசிக்கல் அழகு மட்டும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்ததுதான்,
புலன் என்பது ஐம்புலன்களும் நம்மை உலக இன்பத்தை நோக்கி ஈர்க்கக்கூடியவை. புலன்களின் பால் நீங்கள் சார்பு நிலை எடுத்தால் நீங்க உலகத்தினுடைய இன்பங்களை நுகர்வதற்குத்தான் போக முடியும். அது வேற எங்கேயும் நம்மளை இழுத்துட்டு போகாது புலன்கள். ஆனால் அந்த புலன்களை இறைவனை நோக்கி திருப்பி விட்டுட்டோம்னா அழகில் ஈடுபடுவதும் சுவையை ரசிப்பதும் இனிமையான அனுபவத்தை நாடுவதுமே புலன்களினுடைய இயல்பு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அழகில் ஈடுபடுவதாக இருந்தால் இறைவனின் அழகு, சுவையில் ஈடுபடுவதாக இருந்தால் இறைவனின் பெருமைகளை பேசி பாடி கேட்டு அந்த சுவையை அனுபவித்தல். எது இனிமை தரக்கூடியது? இறைவனை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பதும் இறைவனுடைய அழகை பற்றி நாம் அதில் ஈடுபடுவதும் இறைவனின் புகழை பிறர் பாட பிறர் பேச அதை கேட்டுக்கொண்டிருப்பதுமாகிய இனிய விஷயங்களில் ஈடுபடும் போது நமது புலன்கள் அவற்றிற்கு உரிய கீழ்மையான குணங்களை மறந்து நேரடியாக நம்ம நல்ல விஷயத்துக்குள்ள கொண்டு போயிடுது. ஸோ புலன்களை பற்றிய கவலை நமக்கு வேண்டாம். இறைவனை வணங்கும் போதே புலன்களை திட்டிக்கிட்டே இந்த பக்கம் திரும்பி புலன்களுக்கு 2 திட்டு, அந்த பக்கம் திரும்பி இறைவனுக்கு 2 பாராட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அதை மொத்தமா புலன்களை இறைவன் பக்கம் திருப்பிடலாம். அப்போ புலன் அழகாயிரும். அப்ப புலன்கெழு கோவியர்னு சொல்லப்படுபவர்கள் யாரு? இங்க இறைவனை வணங்கும் அடியார்கள், ஆச்சாரியர்கள். அவங்கள அப்படி சொல்லலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க? அவன்தான் ஏன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அவன் எங்க வீற்றிருக்கிறான்? பரமபதத்துல அவன் வீற்றிருக்கும் போது அவனுக்கு தாயார்கள் இருப்பாங்க இருபுறமும். அப்படி வீற்றிருப்பான் அவன். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? பேய்மகள் கொங்கை நஞ்சு உண்ட பிள்ளை பரிசு இது என்றால் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சின்ன பிள்ளை வேலையான்னு சொன்னீங்கன்னா இல்ல. அவன் யாரு தெரியுமா? நீ அவனை சின்ன பிள்ளையா நினைக்கிற. அவன் யாரு? மாநில மாமகள் மாதர் கேழ்வன் இவன் என்றும் வண்டு உன் பூமகள் நாயகன் என்றும் புலன்கெழு கோவியர் பாடி தேமலர் தூவ நிறைந்த மலர்களை தூவி அவனை வணங்க அவன் வருவான். அப்படி வரக்கூடியவன் சித்திரக்கூடத்தில் இருக்கிறான். அதாவது பரதெய்வ கோலத்தில் அவன் இருக்கிறான். நீங்க சின்ன பிள்ளை செயல் அவனை நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவன் தான் பரதெய்வம்னு புரியலங்கிறார். பண்டு இவன் வெண்ணெய் உண்டான் என்று ஆய்ச்சியர் கூடி இழிப்பன இழிவாக பேச. இந்த வார்த்தையே நமக்கு தெரியும். பழைய காலத்துல பண்டுனா முன்புனா எப்போ? கிருஷ்ணாவதாரத்தின் போது வெண்ணெயை திருடி தின்னாய்வன் அப்படின்னு ஆட்சியர்லாம் கூடி நின்று அவனை திட்டுறாங்க. திருடி திங்கிறியே அப்படின்னு அவனை இழிவா பேசுறாங்க. அப்படி இழிவா பேசின அவனை என் திசையோரும் வணங்க 8 திக்கிற்கும் உரிய தேவதைகள் அவனை வணங்கி நிற்க இணை மருது ஊடு நடந்திட்டு இணையாக வளர்ந்த மருத மரங்களின் ஊடே தவழ்ந்து சென்று அவற்றை வீழ்த்தி அண்டரும் வானத்தவரும் 1000 நாமங்களோடு திண்திறல் பாட. இந்த அண்டத்தில் உள்ளவரும் வானத்தவரும் வானில் இருப்பவர்களாகிய நித்தியசூரிகளும் அவனை 1000 நாமங்கள் சொல்லி அவனுடைய திண்திறல் அவன் வலிமையையும் அவனுடைய சாமர்த்தியத்தையும், அதான் திண்திறல். தின்னா அவனுடைய வலிமை, திறல்னா அவனுடைய அறிவு கூர்மை சாமர்த்தியம். அதான் திறல்ல இருந்தா திறமை ஸ்கில் அப்படிங்கிற வார்த்தை வருது. திண்திறல் வலிமையும் திறமையும் மிக்கவன். இந்த வார்த்தை யாருக்கு போடுறாங்க தெரியுமா? கம்பனும் அந்த வார்த்தையை போடுறான். இதுக்கு முன்னாடி குலசேகர ஆழ்வாரும் அதே வார்த்தையை போடுறாரு. யாருக்கு? அனுமனுக்கு போடுறாங்க. திறல் அனுமன் அந்த வார்த்தையை போடுவாங்க. அவன் வெறும் வீரம் மிக்கவன் மட்டும் கிடையாது, திறல் அனுமன். இந்த திறல்ங்கிற சொல்ல வேற யாருக்காவது போட்டிருக்காரான்னு பாருங்க, இருக்காது. அனுமனுக்குத்தான் அந்த சொல். அவன் ஸ்கில் உள்ளவன், அவன் மந்திரி. என்ன சொல்லை தேர்ந்து எடுத்து சொல்லணும், எங்க சொல்லணும், எப்ப சொல்லணும்னு சொல் பொருள் நயம் தெரிந்தவன். தன்னை அவன் இவள்கிட்ட சீதைகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பான் அசோகவனத்துல. ஒரு முறை அந்த அந்த பாட்டை போய் திரும்ப படிச்சு பாருங்க கம்பராமாயணத்துல. இவள் கணவனை தான் யார்கிட்ட வேலை பார்க்கறோம்னா குரங்குன அரசன்கிட்ட வேலை பார்க்கறேன்னு சொல்லுவான். சொல்லிட்டு இவ கணவனை சொல்லும் போது அவன் இப்ப அரசன் இல்லைல்ல,
எங்க ஆளு நான் ராஜா கிட்ட வேலை பார்க்குறேன், அவனுக்கும் இன்னும் பட்டாபிஷேகமே நடக்கலையே ராமனுக்கு, அதுக்கு முன்னாடியே காட்டுக்கு அனுப்பிட்டாங்கல்ல. அப்ப நான் ராஜாட்ட வேலை பார்க்குறேன், ஓம் புருஷன்ட்டன்னு சொல்ல முடியுமா? அவன் பெரிய ஆளாச்சேன்னு சொல்லிட்டு இவன் எப்படி சொல்றான், குரங்குன அரசன்ட்ட நான் வேலை பார்க்குறேன், அயோத்திக்கு அரசனான உன் கணவனும் என்னுடைய அரசனும் நண்பர்கள் ஆனதால்னு சொல்லிடுவான். அவ கணவனே அரசனாக்கிடுறான். அவ்வளவு திறமையா எங்க என்ன சொல்லணும், உன் சேவடியை பார்த்தேன்கிறான் அவள்கிட்ட. அப்படி நான் தேடி வரும்போது உன் சேவடியை பார்க்க நேர்ந்தது தாயேன்னு சீதைகிட்ட சொல்றான். ராமன் கிட்ட போய் என்ன சொல்றான், அவள் சேவடியை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததுங்கிறான். அவ காலை தான் பார்த்தேங்கிறான். ரெண்டு இடத்துலயும் அந்த சொல்லுவான். சீதைகிட்டையும் அவன் சேவடியை கண்டேன்னுவான், ராமன்ட்டையும் அவள் சேவடியை பார்த்தேன்னு சொல்லுவான். அவ்வளவு வார்த்தையில ஒரு சின்ன நுட்பம் கூட மிஸ் பண்ணாத அவ்வளவு கெட்டிக்காரன். அதனாலதான் திரள்ங்கிற வார்த்தையை தூக்கி அனுமனுக்கு போடுறது, திரள் அனுமன். சரி, இதை கம்பன் தான் சொல்லியிருக்கான், கம்பன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் காவியத்துல ஓவரா தாயா பேசுவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆழ்வார்களும் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. ஆழ்வார்களும் அதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நவ வியாகரண பண்டிதன் அவன், அனைத்தையும் கற்றவன், அனைத்திற்கும் உரை கற்றவன் அவன். வியாகரணம்னா விளக்கம். அவன் அத்தனைக்கும் வேதத்தின் விளக்கங்கள் அனைத்தையும் அவன் வாசித்தவன். ஆகவேதான் வியாகரண பண்டிதன். ஆகவே இந்த திரள்ங்கிற வார்த்தை அவ்வளவு நுட்பமான வார்த்தை. அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, 1000 நாமங்களோடு திண்திறல் பாட, அவனுடைய 1000 பெயர்களையும் சொல்லி அவன் வலிமையையும் அவனுடைய அறிவு கூர்மையையும் அவனுடைய திறனையும் பாட, அப்படி வரக்கூடியவன் எங்க இருக்கான், சித்திரகூடத்தில் உள்ளான். இப்படி என் திசையோர் வணங்க அண்டரும் வானத்தோறும் 1000 நாமங்களை சொல்லி அவனது திறல் பாட இப்படி இருக்கிறவன் தான் பண்டு வெண்ணெய் உண்டான் என்று ஆய்ச்சியர் கூடி இழிகும்படி செய்தவன். அப்ப என்ன அர்த்தம், ஏச்சும் வாங்குறான், பாராட்டும் வாங்குறான். ஏச்சும் வாங்குறான், புகழும் பெறுகிறான். இரண்டும் இருக்கு அவனுக்கு. ஆனா அவன் ரெண்டுலையும் ஒரே மாதிரிதான் இருக்கான். தன்னை ஆய்ச்சியர் ஏசும் போதும் ஒரே மாதிரிதான் இருக்கான். தன்னை என் திசையோடும் வணங்கி தன்னுடைய புகழையெல்லாம் அவர்கள் 1000 நாமங்களாக சொல்லி பாடும்போதும் அவன் அப்படியே தான் இருக்கான். அவன் ரெண்டுலையும் ஒரே மாதிரிதான் இருக்கான். அப்படிப்பட்டவன் தான் சித்திரகூடத்தில் உள்ளானே. வளைக்கை நெடுங்கண் மடவார் ஆய்ச்சியர் அஞ்சி அழைப்ப தழைத்து அவள் தாமரை பொய்கை தன் தடம் புக்கு அண்டர் காண முளைத்த எயிற்று அழல் நாகத்து உச்சியில் நின்று அது வாட திளைத்து அமர் செய்து வருவான் சித்திரகூடத்து உள்ளானே. காளிங்க நர்தன சீனை சொல்றார். வளைக்கை நெடுங்கண் மடவார் யாரு, ஆய்ச்சியர். ஆய்ச்சியர் எப்படி இருக்காங்க, கைகளில் வளையல் அணிந்து நீண்ட கண்களை உடையவர்களாக அழகு பொருந்திய மடவார், அழகு பொருந்திய ஆய்ச்சியர். கையில் வளைகள் அணிந்த நீண்ட நெடிய கண்களை உடைய அழகு பொருந்திய ஆய்ச்சியர் அஞ்சி அழைப்ப, பயந்து கூப்பிடுறாங்க. யார, அந்த அண்டர்ங்கிறவங்க இந்த இடத்துல அண்டத்தில் உள்ளோர், அதாவது அந்த இடத்துல உள்ளோர். அங்க யார் இருப்பா, ஆய்ச்சியர் யாரை கூப்பிட்டு இருப்பாங்க, ஆயரை கூப்பிட்டு இருப்பாங்க. ஆயர்களை எங்க கூப்பிடுறாங்க, தழைத்து அவிழ் தாமரை பொய்கை தன் தடம். தழைத்து அவிழ்னா, தலை அப்படின்னா கட்டுதல். அப்ப மொட்டு அப்படிங்கிறது என்ன இருக்கு, இதழ்கள் சேர்த்து கட்டப்பட்டு இருப்பது போல் இருப்பதால் அது தழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த தலை அவிழ்கிறதுனா என்ன அர்த்தம், மொட்டு அவிழ்கிறது. அதுதான் தழைத்து அவிழ் தாமரை. தழைத்தல்னா கட்டியிருத்தல். அப்ப மொட்டு வந்து மலர் விரியாமல் கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு அது மொட்டுன்னு அர்த்தம். அப்ப இதழ்களெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கின்றன, கட்டி போட்டது போல இருக்கின்றன. இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்குது, அந்த தலை அவிழ்கிறது, அதாவது மொட்டு மலர்கிறது, இதழ்கள் விரிகின்றன. அதனாலதான் தழைத்து அவிழ் தாமரை. அப்படி மலர்கின்ற தாமரை பூக்கள் நிறைந்த பொய்கை தன் தடம். பொய்கையினுடைய, குளிர்ந்த பொய்கையினுடைய தடம்னா கரை.
பொய்கை தடம் புக்கு அந்த கரையில வந்து நின்னு அண்டர் காண அந்த சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் பார்த்தா என்ன நடக்குது? முளைத்த எயிற்று. அது என்ன எயிருனாலே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். முளைத்த எயிருன்னா அப்படி வெளியில தெரியும்படியா வந்திருக்கு பற்கள். அதான் முளைத்த எயிறு. அந்த பற்கள் எப்படி இருக்கு? அழல் அழல் நாகமாக, அழல்னா அப்படியே அதுல இருந்து விஷம் நெருப்பு மாதிரி வருது. அதுதான் முளைத்த எயிற்று அழல். எயிரில் அழல் உள்ளது. அதாவது பல்லில் நெருப்பு இருக்கிற நாகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனுடைய விஷத்தை குறிக்கிறது. அதனுடைய விஷத்தினுடைய வீரியத்தை சொல்லக்கூடிய வார்த்தை அது. முளைத்த எயிற்று அழல் நாகத்து உச்சியில் நின்று, அதனுடைய தலைக்கு மேல நின்னு அது வாட, அது வாடி வதங்கும்படியாக திளைத்து, அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவன் திளைத்துன்னு என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியில் திளைத்துன்னு தானே சொல்றோம். திளைத்துன்னு அதை என்ஜாய் பண்ணி அதை அப்படியே மகிழ்ந்து அதில் அனுபவித்து ஈடுபடுதல். அது மண்டையில ஏறி ஆடிட்டு இருக்கான். அது அப்படியே டயர்டாகி உயிர் போற மாதிரி நிலைமையில இருக்கு. இவன் குஷியா தான் இருக்கான். இவன் டான்ஸ்ல ஆடிட்டு இருக்கான். அது போர் செய்யுது. இவனை கொல்லணும்னு முயற்சி பண்ணுது. இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? இவர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். காளிங்க நர்த்தனம் தானே, காளிங்க சம்ஹாரம் இல்லையே, நடனம் தானே ஆடுறான். அவனுக்கு ஒரு ஜாலியான டான்ஸ். அவன் திளைத்து ஆடிக்கொண்டிருக்கிறான். அமர் செய்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அவன் திளைத்து என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அவனும் சண்டை தான் போடுறான். ஆனா அவனுக்கு அது நாட்டியமா இருக்கு. இந்த பாம்பு அவனை கொத்த வருகிறது, அவனை நெரித்து பிடிக்க வருகிறது. அப்படியெல்லாம் செய்யும் போது இவன் அதோட போர் தான் செய்யறான். ஆனா அதை திளைத்து ஈடுபடுகிறான். ஒரு ஒரு நடனம் போல செய்யறான் அதை. அப்படிப்பட்டவன் சித்திரக்கூடத்தில் இருக்கிறான். அப்ப அவனுக்கு அது ஒரு விளையாட்டு. அது போர் மாதிரியே இருந்தா கூட அது ஒரு விளையாட்டு. இரு அணிகள் மோதுகின்றன அப்படிதானே சொல்றோம். அது ஒரு விளையாட்டு தான். கிரிக்கெட் ஒரு விளையாட்டு. ஆனா 2 அணிகள் மோதும்போது என்ன சொல்றோம்? இரு அணிகள் மோதுகின்றன. அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, பொறி பறக்குது அப்படிலாம் சொல்றோம். ஆனா அது நிஜத்துல அது அவங்கள நிஜமாவே ஒருத்தர் வெட்டிட்டு கொல்ல போறாங்களா? இல்ல. அது ஒரு விளையாட்டு. அத மாதிரி அவனுக்கு அது ஒரு விளையாட்டா இருக்கு. பருவக் கருமுகில் ஒத்து முத்து உடை மாகடல் ஒத்து அருவித் திரள் திகழ்கின்ற 1000 பொன்மலை ஒத்து உருவக் கருங்குழல் ஆய்ச்சி திறத்து இனமால் விடை செற்று தெருவில் திளைத்து வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே. தெருவில் வருவான், தெருவில் வரான். அப்ப இது நிச்சயமாக திருவீதி உலாதான். இந்த திருவீதி உலாவைத்தான் அவர் இப்படி சொல்றார். அப்படி தெருவில் திளைத்து வருகிறவன் யாரு? பருவக் கருமுகில் ஒத்து, கருநிற மேகத்தை ஒத்தவன். சாதாரண கருநிற மேகமா சார்? இல்ல, பருவ கருமுகில். அது என்ன பருவ கருமுகில்? மழை பெய்யும் பருவ காலத்தில் கார்மேகம் எப்படி நிறத்தில் இருக்குமோ அந்த நிறத்தில் இருக்கிற கருமேகத்தை தான் ஒப்புமை சொல்லியிருக்கேன். பருவ கருமுகில் ஒத்து அப்படிங்கிறாரு திருமங்கையாழ்வார். நான் சாதாரண கருமேகத்தை சொல்லலையா? மழை பெய்கிற காலத்துல நீரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கருமேகம் எப்படி இருக்குமோ கார்காலத்தில், கார் பருவத்தில், அந்த பருவ காலத்தில், மழை பருவ காலத்தில் மேகம் கருமேகம் எப்படி இருக்குமோ அந்த மேகம் போல அவன் இருக்கான்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். அதான் பருவ கருமுகில் ஒத்து முத்து உடை மாகடல் ஒத்து. பெருமாளுக்குத்தான் முத்தங்கின்னு ஒண்ணு உண்டு. முத்தங்கி சேவைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் அலங்கார பிரியன் இல்லையா? ஆகவே அவருக்கு எப்போதுமே முத்துக்களால் ஆன மேல் சட்டை அணிவிப்பார்கள். அதான் முத்து அங்கி. அதான் முத்தங்கி முத்தங்கின்னு ஒரே சொல்ல அதை சொல்றது. முத்தங்கி சேவை, ரத்னங்கி சேவை, வைர அங்கி சேவை அப்படிலாம் உண்டு. அவர் ரொம்ப ரிச்சான ஆள். ஆகவே அவர் என்ன செய்யறாரு? முத்துக்களை கோர்த்து அப்படி மேல அங்கி மாதிரி அணிவிச்சிருக்கிறாங்க. கடல் கருநீலம் நிறமுடையது. அந்த கருநீர கடலுக்குள் தான் வெண்ணிறமான முத்துக்கள் பிறக்கின்றன. இப்போது பெருமான் கருநீரமாக காட்சியளிக்கிறான். ஆகவேதான் முதல்ல என்ன சொன்னோம்? பருவ கருமுகில் ஒத்துன்னு சொன்னோம். அப்படி கார்காலத்தில் இருக்கக்கூடிய கருமேகத்தின் நிறத்தை ஒத்தவன் வெண்மை நிறமான முத்துக்களால் ஆன அங்கியை அணிந்து கொண்டு வரும்போது அது எப்படி இருக்குன்னா
முத்து உடை மா கடல் ஒத்து, முத்துக்களை மிகுதியாக கொண்ட பெருங்கடலை போல காட்சியளிக்கிறான். அந்த நிறமும் அதற்குள்ள அடங்கி இருக்கிற செல்வமும் ரெண்டையும் ஒரே போல சொல்றார். அருவித்திரள் திகழ்கின்ற ஆயிரம் பொன்மலை ஒத்து. ஏன் முதல் ரெண்டு வரியில அவன் கலரை சொன்ன, கருப்புன்னு சொன்ன, முத்து இருக்கிற கடல்னு சொன்ன, பருவ கருமுகில் மேல இருக்கிற மேகம் கருமேகம் போலன்னு சொன்ன, கீழே இருக்கிற கடலும் நீல நிறம், மேல இருக்கிற மேகமும் கருநிறம், ரெண்டு நிறமும் அவன மாதிரின்னு சொல்லிட்டு, மூணாவது வரியில அவன் எப்படியா பொன்மலை ஒத்து, பொன்னாலான மலை மாதிரி எப்படியா மாறினா, கருமலையா தான் இருந்திருக்கணும், எப்படி பொன்மலையா மாறினா? ஏனென்றால் அவனுக்கு அத்தனை தங்க நகைகளை, பொன் நகைகளை அணிவித்திருக்கிறார்கள். அதனாலதான் அந்த வார்த்தையை போடுறாரு, அருவித்திரள் திகழ்கின்ற ஆயிரம் பொன்மலை ஒத்த. அருவி எப்படி இருக்கு? மலைக்கு மாலை அணிவித்தது போல அருவி இருக்கும். அத மாதிரி இவனுக்கு அப்படியே தங்க ஆபரணங்களை எல்லாம் அள்ளி சூட்டி இருக்கிறாங்க பெருமாளுக்கு. அந்த ஆபரணங்களின் ஒளியில் அவன் 1000 பொன்மலை, தங்கத்தாலான மலை போல மின்றானாம். ஆள் கருப்பு, ஆனா அணிந்திருக்கிற நகையினுடைய ஜுவலிப்புல அப்படியே தங்க மலை போல தெரியறானாம். அப்படி வந்து அவன் யாரு? ஆள் அழகன்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த ஒரு வரி சேர்த்துடுறாரு. ஏன்னா முதல் 2 வரியில பூரா அவன் அழகத்தானே சொல்லியிருக்கோம். ஆள் என்ன நிறம், அவன் ஆள் எவ்வளவு நகை அணிஞ்சிருக்கான் அப்படிலாம் சொல்லியாச்சு. அவன் யாருன்னா, உருவ கருங்குழல் ஆய்ச்சி திறத்து. திறத்துன்னு அவளுக்காகன்னு அர்த்தம், அவள் பொருட்டுன்னு அர்த்தம். உருவ கருங்குழல், அழகிய உருவத்தோடும் கரிய குழலோடும் உடைய ஆய்ச்சியாகிய நப்பின்னையின் பொருட்டு இனமால் விடை செற்று. நன்கு இனமால் விடை, அதாவது நன்கு வளர்க்கப்பட்ட வலிமை மிக்க காளைன்னு அர்த்தம். அப்படி நல்ல ஜாதி காளை, அதான் இனமால் விடை. நல்ல இதா உள்ள ஜாதியில பிறந்த ஒரு நல்ல ஹை பிரீடான ஒரு இது காளை மாடுகள். அதை அவன் அடக்கி, செற்றுனா அடக்கி, அவளை மணந்தான், நப்பின்னையை மணந்தான். அதைத்தான் இங்க சொல்றார். நப்பின்னை 7 காளைகள் வளர்க்கிறா. 7 காளைகளையும் அடக்குபவர்களுக்கே நான் உரியவள் அவ சொல்றா. அப்ப இவன் கண்ணன் போய் அவளுடைய 7 காளைகளையும் அடக்கி அவளை திருமணம் செய்து கொள்ளுகிறான். அதை தான் இங்க இந்த வார்த்தையால சொல்றாரு. உருவ கருங்குழல் ஆய்ச்சி திறத் இனமால் விடை செற்று, அப்படியெல்லாம் செய்தவன் இந்த தெருவில் திளைத்து வருகிறான் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி அவ்வளவு அழகோட அவன் வரான். முத்துக்களால் ஆன அங்கியை அணிந்து கொண்டு கருநிறத்தோடு, ஆனால் மேனியில் இருக்கும் தங்க ஆபரணங்களால் அவன் ஆளே ஒரு தங்க நிற மலை போல் தோற்றமளிக்குமாறு அவன் வருகிறான். அப்பேற்பட்டவன் யாரு அப்படின்னா, நப்பின்னையின் பொருட்டு 7 காளைகளையும் அடக்கிய பெரிய வீரனவன் தெருவில் திளைத்து வருகிறான். நம்ம தெருவில் அப்படி மகிழ்ச்சியோட வரான், மக்களை எல்லாம் பார்க்கிற மகிழ்ச்சியில அப்படின்னு சொல்றாரு. எய்ய சிதைந்தது இலங்கை, ஒரே வார்த்தை தான். எய்ய, எதை எய்ததால்? அம்பை எய்ததால் இலங்கையை சிதைத்தான், ராமாவதாரம். மலங்க, மலங்கன்னு என்ன அர்த்தம்? என்ன செய்யன்னு தெரியாம திகைத்து நிற்பது. ஆள் மலங்க மலங்க முழிக்கிறானப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யன்னு தெரியல, திகைச்சு போய் நிக்கிறான். அதிர்ச்சியினால் ஏற்பட்ட திகைப்பு. அத மாதிரி யார் திகைச்சு நிக்கிறா? ஆனிரை மலங்க வருமலை காப்பான் உய்ய பருவரை தாங்கி காத்தான். அப்படி வாசிக்கணும். ஆனிரை மலங்க, பசுக்கூட்டங்கள் எல்லாம் திகைத்து நிற்க, மழை காப்பான், அதை எப்படி வாசிக்கணும்? மழை காப்பான் வேண்டி, அந்த வேண்டிங்கிறது மறைந்து வருகிறது. ஆனிரை மலங்க மழை காப்பான் வேண்டி உய்ய பருவரை தாங்கி. எது உய்ய? ஆனிரை உய்ய பருவரை தாங்கி ஆனிரை காத்தான். ஆனிரைய 3 இடத்துல எடுத்து வச்சுக்கணும் நாம. ஆனிரை மலங்க வருமலை காப்பான் வேண்டி ஆனிரை உய்ய பருவரை. பருவரைனா பருனா பெரிய, வரைனா மலை, பெரிய மலையாகிய கோவர்தனகிரியை தாங்கி ஆனிரை காத்தான், இந்த பசுக்கூட்டங்களை காப்பாற்றினான் என்று ஏத்தி.
முதல் வரியில பாருங்க, சிம்பிளா முடிக்கிறாரு. எய்யச் சிதைந்தது இலங்கை. ஐயா ஒரே அம்புல இலங்கைய சிதைச்சுட்டான். இலங்கைய இல்லாம ஆக்கிட்டான். அப்படி ஆக்குனவன் தான் மழையிலிருந்து தன்னை என்ன என்ன செய்ய போறோம்னு நினைச்சு திகைச்சு மழைய நினைச்சு பயந்து திகைத்து நின்ற ஆநிரை கூட்டங்களை காக்க வேண்டி பெரிய மலை பருவரை அந்த கோவர்தனகிரியை தூக்கி வைத்து இந்த பசு கூட்டங்களை காப்பாற்றினான். ஒரு அம்பால இலங்கையை அழிச்சவன் அவன். ஆனா அவன்தான் இத்தனை ஆநிரைகளை காப்பாற்றினான் என்று ஏத்தி என்று புகழ்ந்து வையத்து எவரும் வணங்க, வையத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வணங்க, உலகில் இருக்கும் அனைவரும் வணங்க, அணங்கு எழு மாமலை போல தெய்வப்புள் ஏறி வருவான். அதாவது கருடன் பொன்னிறமானவன். கருடனுடைய சிறகுகள் பொன்னிறமானவை. அவன் பெரிய உருவத்தோட அவன் ரெக்கைகளை வீசிட்டு கருடன் வரும்போது எப்படி இருக்கிறது என்றால், மாமலை போல, பெரிய மலை போல அப்படியே ஒளி வீசிக்கொண்டு கருடன் வரான். தெய்வப்புள், அதான் அவன் கருடன் தெய்வப்புள் வரான். அதுல எப்படி வரான் அவன்? அணங்கு எழு மாமலை போல தெய்வப்புள். அந்த தெய்வப்புள் எப்படி இருக்குன்னா, தன்மேல் ஒரு ஒரு தெய்வ அருள் இறங்கியது போல. அதான் அணங்கு. அணங்கு பற்றுதல்னா ஆவேசம் வருதல். அவனுடைய வேகமும் வீரியமும் அப்படிப்பட்டது. கருடனுடைய வேகமும் வீரியமும் அப்படியே உள்ள தெய்வம் வந்து ஏறின மாதிரி அவன் அப்படி பிரமாதமா மலை போல வரான். அவன் மேல இவன் ஏறி வருகிறான். அப்ப யார் தெய்வம்? இவன் தான் தெய்வம். அணங்கு எழு மாமலை போல் தெய்வப்புள் ஏறி வருவான். அப்படி வரக்கூடியவன் அவன் என்ன செய்வான்? ஒரே அம்பால ஒரு நகரத்தையே ஒரு நாட்டையே அழிச்சிருவான். அதே நேரம் ஆநிரைகளை காப்பாற்றுவதற்காக மலையவே தூக்கிடுவான். அப்படி காக்கவும் அழிக்கவும் வல்லவுமான அந்த தெய்வம் இந்த வையகத்தில் உள்ள எல்லோரும் வணங்கும்படியாக பெரிய மலை போல, தெய்வம் இறங்கிய மலை போல இருக்கக்கூடிய கருடனின் மேல் ஆரோகணித்து வரக்கூடியவன். அவன் தான் இந்த சித்திரகூடத்தில் இருக்கிறான் அப்படின்னு அவனை சொல்றான். அஞ்சனமா மலை போல, அஞ்சன மாமலைன்னா அஞ்சனம்னா கருமை நிறம். அஞ்சன மாமலை, மை கருமை, அதான் அஞ்சன மாமலை, கருமை நிறமான பெரிய மலை போல மேவு சினத்து அடல் வேழம், கடும் கோபம் மிக்க. அது பார்க்கறதுக்கே கருப்பு நிறத்தில் மலை மாதிரி தெரியுது. அந்த யானை சாதாரண இருக்க அந்த யானை மேவு சினம், கடும் கோபமுடையதாக, அடல் வேழம், சரி கோவப்படுற, பெருசா இருக்க, அதே நேரம் அதுக்குரிய வலிமையும் இருக்கணும்ல. ஆள் பார்க்க பெருசா இருப்பான். ஆனா யாராவது ஒருத்தர் சாதாரண ஆள் தட்டினாலே பயந்துருவான்னு இருக்கக்கூடாதுல்ல. அப்போ உருவம் பெருசு, சினமும் அதிகம், கூடவே அடல் வேழம், வலிமைக்கு தகுந்த போர்த்திறனும் இருக்கிறது. அப்பேற்பட்ட வேழம் யானை வீழ முனிந்து, முனிந்துனா கோபமடைந்து, குவலய பீடத்தை சொல்றாரு. கம்சனின் பட்டத்து யானை ஆகிய குவலய பீடம், அதுதான் வந்து இவன் மேல் ஏவி விடப்படுகிறது. அது கடும் கோபத்தோடு, அது அதனுடைய வேலையே தான். அது பட்டத்து யானை என்பதால் கம்சனுடன் போரில் ஈடுபட்டு பல வெற்றிகளை கண்ட யானை அது. அப்பேற்பட்ட யானையை ஏவி விடுறாங்க இவன் மேல. அது கருமை நிறத்துல ஒரு மலை மாதிரி நகர்ந்து வருது. கடும் கோபமுடையதாக இருக்கிறது. பல விதங்களிலும் போர் செய்த அனுபவமுடைய யானை அது. அடல் ஏறு, சாரி, அடல் வேழம். அப்பேற்பட்ட யானை வீழும்படியாக, அது அழியும்படியாக இவன் கோவப்பட்டு வரக்கூடியது. அப்பேற்பட்ட இவன் அழகு ஆய காவி மலர் நெடுங்கண்ணார். இங்க காவி மலர்ங்கிறது நீல ஆம்பல் மலர்களை குறிக்கிறது. அழகுமிக்க நீல ஆம்பல் மலர் போல நெடுங்கண்ணார், நெடிய கண்களை உடையவர்கள் கைதொழ. அப்படின்னா யாரு? கோபியர்கள். இந்த கோபியர்கள் எல்லாம் நல்ல நீலாம்பல் மலர் போன்று கண்ணுடையவர்கள். அதை ரெண்டு விதமா சொல்றாங்க. அவன் ஏன் கண்ணை நீலாம்பலா வச்சிருக்காங்க ஐயா? செந்தாமரையா ஏன் வைக்கல? பெருமாளுக்குத்தான் செந்தாமரை கண்.
நான் பெருமாள பார்க்கிறேன். அவனுடைய கருமை நிறம் என் கண்ணுல பிரதிபலிக்குது. ஆகவே தான் எனக்கு வந்து காவி மலர் நெடுங்கண்ணார். நான் கோபியர் தானே! நான் ஒரு கோபிகை தானே! நான் பெருமாள அப்படி கண்ண விரிச்சு பார்த்தேன்னா, அவனுடைய கருமை நிறம் என் கண்ணுல படும். என் கண்ணே கருந்தாமரை. அதான் நீலத்தாமரை மாரி இருக்கும். என் கண் நீலத்தாமரையா இருக்கிறதுக்கு காரணம் நான் அழகா பருகிக் கொண்டிருப்பது. கண்களால் அவன் அழகை பருகுவதால் என்னுடைய கண் நீலத்தாமரை மாரி இருக்கும். பெருமாளுடைய கண் செவ்வரியோடிய அழகு கண். அவன் செந்தாமரை போல கண்ணன். அவன் செந்தாமரை கண்ணன். அவன் அழகை பருகிக் கொண்டிருக்கும் அவன் நிறம் என் கண்களில் பிரதிபலித்துக் கொண்டே இருக்க, அப்படி நான் அவன பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் கண்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்ல நான் பார்க்கிறது. ஆகவே என்னுடைய கண்களெல்லாம் எப்படி இருக்கு? காவிமலர் நெடுங்கண்ணார். நீலாம்பலுடைய கண்களாக கோபியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கைதொழ அவன் வீதி வருவான். அவன் வீதியில் அப்படி வலம் வருகிறான். ஆவர் இவை செய்து அறிவார். வேற யார் இதையெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி அவர் ஒரு கேள்வியை போடுறாங்க. ஐயோ, மலை மாதிரி இருக்கியா யானை? மலை மாதிரி இருக்கு யானை, கடும் கோபமுடைய யானை, பல போர்கள் செய்த யானை. அப்பேற்பட்ட யானையை வீழும்படியாக அடிச்சு நொறுக்கிட்டான். ஆனா பாருங்க, அழகான பெண்கள் அப்படியே நீல நிற தாமரை போல் கண்களை உடைய பெண்கள் தொழும்போது ஐயா இறங்கி அப்படி வீதியில வராரு. அந்த பக்கம் ஒரு யானையை கொண்டவன் மாதிரியா இருக்கான் இவன். பாருங்க எவ்வளவு அந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவன் மாட்ட வரான். அவர்கள் எல்லாம் தொழும்போது வரான். வேற எவனால இதெல்லாம் செய்ய முடியும்? அந்த பக்கம் கவலையே படாம கொலை பண்றான். அதுவும் யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாத யானையெல்லாம் அடிச்சு நொறுக்கி கொண்டு போட்டுடுறான். இந்த பக்கம் பாருங்க, பெண்கள் கூப்பிட்டு அப்படி வணங்குன உடனே ஐயா சிரிச்சுக்கிட்டே புன்னகையோட அப்படியே ரொம்ப யோக்கியம் மாரி இந்த பக்கம் இப்படி வரான். ஆவர் இவை செய்து அறிவார். வேற யார் இதையெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? வேற யாராலையாவது செய்ய முடியும்னு தெரியுமா உங்களுக்கு? தேவர் வணங்கு தன் தில்லை சித்திரக்கூடத்து உள்ளானே. அப்பேற்பட்டவன் தேவர்கள் வணங்கும் அந்த தெய்வம் தான் குளிர்ந்த இந்த தில்லை சித்திரக்கூடத்தில் இருக்கிறான். அவனை பாருங்க, ஒரு பக்கம் எவ்வளவு பெரிய வலிமை மிக்க ஆளா இருந்தாலும் அவனை எதிர்க்கும் போது அழிச்சிடுறான். ஆனா அவனை கைதொழும் போது அவர்களுக்காக வீதியில இறங்கி வருகிறான். அதுதான் அவனுடைய சௌலபிய குணத்தை சொல்லக்கூடியது. சௌலபியன் என்றால் எளியவர்களுக்கு இறங்குபவன். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து உட்காருவான். பரவாயில்லையா, அவன் கூட பேசுறதுக்கு என்ன, இப்படி உன் படியில உட்காந்து பேசிட்டு போறேன்னு உட்காந்துருவான். அவன் சக்கரவர்த்தியாகவே இருக்கட்டும், துவாரகையினுடைய மன்னனா இருந்தாலும் குசேலன் கூட உட்கார்ந்து அவன் பேசக்கூடியவன் தானே. அந்த குணம் தான் சௌலபியம் என்று சொல்லப்படுகிறது. அவன் யானையையே அழித்த மாவீரன். அவன் எப்ப பார்த்தாலும் தோளை தூக்கிட்டு தெரிய மாட்டான். ஆனா அவனை கைதொழுதவர்களுக்காக அவன் வீதியில் இறங்கி வருகிறான். காவி மலர் நெடுங்கண்ணார் கைதொழ வீதி வருவான். வீதியில இறங்கி வரான். அவன் யாரு? தேவர் வணங்கக்கூடியவன். தேவர்கள் வந்து வணங்கக்கூடியவன். அவன் உங்க வீதிக்கு ஏன் இறங்கி வரான்? ஏன்னா நீங்க கைதொழுததால். தேவர்களே வந்து வணங்கக்கூடிய பெருமை மிக்கவன். யானை, எவராலும் கொல்லப்பட முடியாத யானையை வீழ்த்தியவன். ஆனால் கைதொழக்கூடிய பெண்களுக்காக தெருவில் இறங்கி வருகிறான். அதான் இவனுடைய சிறப்பு. ஆவர் இவை செய்து அறிவார். இதை வேற யார் செய்ய முடியும்? பொங்கி அமரில் ஒரு கால்னா முன்பு ஒரு காலத்தில்னு அர்த்தம். ஒரு கால் அமரில் பொங்கி பொன் பெயரோனை வெறுவ அங்கு அவன் ஆகம் அலைந்திட்டு. ஐயா என்ன அழகா பேர் வைக்கிறார் பாருங்க. முன்னாடி ஒரு நாளைக்கு கடுமையான சண்டைப்பா. அமர்னா சண்டை, போர். போர்ல பொன் பெயரோனை, தங்கத்து பேர் வச்சிருந்தாமல ஒருத்தன், அதான் பொன் பெயரான். ஹிரண்யம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம் வடமொழியில. ஆகவே இரண்யன் அப்படின்னா பொன் நிறமுடையவன் அர்த்தம். அதனாலதான் அவன் பேரு ஹிரண்யன் அப்படின்னு வருது. அவன் என்ன சொல்றான்? பொன் பெயரோனா அவன். ஹிரண்யன்கிறது அந்த பேர் தான். ஆக்சுவலி அவன் பேர் என்ன? நம்ம தமிழ்ல அவன் பேரை வைக்கிறதா தங்கப்பன் அப்படின்னு வச்சிருக்கணும். ஹிரண்யனுடைய தமிழ் பெயர் தங்கப்பன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இப்ப கிருஷ்ணனை தமிழ்ல என்ன சொல்லணும்? கருப்புசாமி, கருப்பையா அப்படின்னு பேர் வைக்கணும். அதுதான் அவருடைய பெயர். ஸ்வேதகேது, வெள்ளையப்பன் அப்படின்னு பேர் வைக்கணும்.
அப்ப நமக்கு அந்த அவர்களுடைய பண்பு பெயர்னு வச்சுப்போம். அது பொன் பெயரோன் அப்படின்னா பொன்னின் பெயரை உடையவன். வடமொழியில பொன்னின் பெயர் ஹிரண்யம். ஆகவே பொன்னின் பெயரை உடையவன் ஹிரண்யன். ஹிரண்யன் முன்பு ஒரு நாள் ஹிரண்யன் வெறுவ இரணியன் அஞ்சும்படியாக அங்கு அவன் ஆகம் களைந்திட்டு, ஆகம்னா அவனுடைய உடல், அவனுடைய உடலை அலைந்திட்டுனா அப்படி கையை விட்டு இப்படி பிசையறது. அப்படி அவன் நெஞ்சு கூட்டுக்குள்ள கையை விட்டு பிசைஞ்சு வெளியே எடுத்துட்டார்ல குடல் எல்லாத்தையும், அதுதான் ஆகம் அலைந்திட்டு 1000 தோள் எழுந்து ஆட. என்ன ஆத்திரத்துல அதை செய்திருக்கிறார். 1000 கைகள் இருக்கிறவன் செய்யற வேகத்துல, அத்தனை வேகத்துல அந்த காரியங்களை செய்திருக்கிறார். அதை பார்க்கிறவருக்கு அவருக்கு 2 கைன்னு தோணாது. 1000 கரங்கள் உடையவனைப் போல அந்த நேரத்துல அவர் வேலை செய்தார். கண்ணு 2 எப்படி இருந்தது. பைங்கன் 2 எரி கான்ற கனல் கக்குது. கண்ணு 2ம் அப்படியே நெருப்ப கக்கற மாதிரி இருக்கு. பைங்கன் 2 எரி கான்ற அப்படியே நெருப்பை உமிழும்படியாக அவருடைய கண்கள் 2ம் கோபம் வீசும் கண்களுடன், நீண்ட எயிற்றொடு, நீண்ட பற்கள், வாயை விட்டு வெளியே வந்திருக்கு பற்கள். அப்படி இருக்க பேழ்வாய் சிங்க உருவின். பேழ்வாய்னா பெரிய அகன்ற வாயின்னு அர்த்தம். பெரிய அகன்ற வாயில் கூர்மையான பற்கள் வெளியே நீட்டிக்கொண்டிருக்க, சிங்க உருவின் வருவான். சிங்க உருவில் வந்தவன் சித்திரகூடத்து உள்ளானே. சித்திரகூடத்துலதான் இருக்கான். நரசிம்ம அவதாரத்தை சொல்றார். முன்னொரு காலத்துல ஒரு சண்டையின் போது இந்த தங்கத்தின் பெயருடையவனாகிய இரணியனோடு சண்டையிட்டு அவனுடைய மார்பை பிளந்து அவன் உடலுக்குள் கையை விட்டு அனைத்தையும் அலைந்து எடுத்திட்ட 1000 தோளுடையவர்களின் வீரத்திற்கு சமமான, கண்கள் 2லும் கோபம் நெருப்பை போல் ஒளி வீசக்கூடிய, அகன்ற வாயில் இருக்கும் கூர்மையான பற்கள் எழுந்து வரக்கூடிய சிங்க உருவில் வந்தவன் தான் இங்க இருக்கான். சித்திரகூடத்தில் இருக்கிறான். அவருடைய அவதார மகிமையெல்லாம் சொல்றாரு. ராமாவதாரம் சொல்லியாச்சு, கிருஷ்ணாவதாரம் சொல்லியாச்சு, இப்ப நரசிம்ம அவதாரத்தையும் சொல்றார். அப்படி வருகிறான். கருமுகில் போல்வது ஓர் மேனி. இப்ப டைரக்டா கண் முன்னால காட்சி. இப்ப இந்த டிவில எல்லாம் சூரசம்ஹாரம், திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், திருவண்ணாமலை இது கார்த்திகை தீபத்தெல்லாம் டைரக்டா ஒரு வர்ணனை கொடுக்குறாங்க இல்லையா, கமெண்ட்ரி டைரக்டா ஒரு நேரலை வர்ணனை கொடுக்குறாங்க இல்லையா, அத மாதிரி இப்ப வந்துட்டார். கருமுகில் போல்வது ஒரு மேனி. ஐயா, கருமுகிலை போல ஒரு மேனி. கையென ஆழியும் சங்கும். ஒரு கையில சங்கும் ஒரு கையில ஆழி சுதர்சன சக்கரமும். உடம்போ கருநிற மேகம் போல் இருக்கிறது. பெருவிரல் வானவர் சூழ. விரல் அப்படின்னா புகழ். இந்த இடத்துல பெரும் புகழ் கொண்ட வானவர்களெல்லாம் சூழ்ந்து நிற்க, 7 உலகும் தொழுது ஏத்த, 7 உலகில் இருப்பவர்களும் வணங்கி புகழ்பாட, ஒரு மகள் ஆயர் மடந்தை. ஆயர் மடந்தையாகிய நீலாதேவி. நீலாதேவியினுடைய அம்சம் தான் நப்பின்னை. ஆகவே ஆயர் மகள்னு சொல்லப்படுவது நீலாதேவி தான். இந்த இடத்துல நப்பின்னை அவளுடைய அம்சம், நீலாதேவியினுடைய அம்சம். ஆண்டாளையே நீலாதேவி அம்சம்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மகள் ஆயர் மடந்தை நீலாதேவி ஒரு புறம், ஒருத்தி நிலமகள் பூமாதேவி ஒரு புறம், மற்றை திருமகளோடும் அடுத்ததாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியோடும் வருகிறான். 3 தேவியர் புடைசூழ, 7 உலகில் இருப்பவர்களும் தொழுது ஏத்த, பெருந்திரள் மிக்க பெரும்புகழ் மிக்க வானவர்களெல்லாம் வந்து புகழ, கையில் ஆழியும் சங்கும் ஏந்தி கருமுகில் போல் மேனியோடு வருவான். வரக்கூடியவன் சித்திரகூடத்தில் உள்ளானே. இங்கு சித்திரகூடத்தில் தான் இருக்கிறான். தேனமர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடம் அமர்ந்த வானவர்தங்கள் பிரானை, அது தேன் நிறைந்த பூஞ்சோலைகளால் சூழப்பட்ட தில்லை சித்திரக்கூடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வானவர்களின் பிரான், வானில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளினுடைய தலைவனாகிய பிரான், அவனை மங்கையர் நாட்டின் திருமங்கை நாட்டின் தலைவனாகிய
மறுவார்தம் ஊன் அமர்வேல். மறுவார்னா எதிர்ப்பவர்கள்னு அர்த்தம். என்னை எதிர்ப்பவர்கள் மறுவார். என்னை என்னோடு மாறுபட்டவர்கள், என்னுடைய எதிரிகள். அப்படி மாறுபட்டவர்களது உடலில் இருக்கும் ஊனில் சென்று அமரும் வேல். அதாவது பகைவர்கள் உடம்பில் பாயும் வேல். அதான் மறுவார்தம் ஊன் அமர் வேல். அந்த வேல் என்ன செய்யும்? தன்னோடு மாறுபட்ட பகைவர்களின் உடலில் அவர் சென்று அமரும். அதான் ஊன் அமர் வேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடும் வீரம் மிக்க வேல் வீச தெரிந்த ஒருவன், போர்க்களத்தில் தன் வேலால் பகைவர்களை குத்தி வீழ்த்துபவன். மறுவார்தம் ஊனமர் வேல் கலிக. அப்படி வேலை ஏந்திய கலிகன்றியாகிய மங்கையர்கோன் திருமங்கை மன்னன் ஒன் தமிழ் 9 ஒன்றும். ஒன் தமிழ்னா ஒளி வீசும் மிகுந்த புகழ்மிக்க தமிழில் பாடிய 9 ஒன்றுமாகிய 10 பாடல்களையும் தான் இவை கற்று வல்லார் மேல், இவற்றை நன்கு கற்று உணர்ந்தவர்கள் அவர்கள் மேல் சாரா தீவினை தானே, அவர்களுக்கு மேல் எந்த தீவினையும் அண்டாது அப்படின்னு அவர்களுக்கு பலன் சொல்லி முடிக்கிறார். நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜெயதா. மதுகிருஷ்ணன் சார் எது கேட்கணுமா? கீழே கொஷின்ஸ் இருந்தா நண்பர்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஜாஜா, இப்ப இந்த ஒரு ஓமை இருக்கு இல்லையா, அணங்கு எழும், ஒரு நிமிஷம், நம்ம அணங்கு எழு மாமலை போல் அதானே? அணங்கெழு மாமலை போல. ஆமா ஆமா, தெய்வ புல்லரி அணங்கெழு மாமலை போல்னு கருடாழ்வார சொல்றாரு. அந்த அணங்கெழுன்றது இவனை சொல்றது தானா, அல்லது அது அவன் இருக்கிற விதம் அப்படி இருக்கு அப்படின்றது சொல்றாரு அப்படின்றது? அதாவது அணங்கு எழுதல் அப்படின்னா நமக்கு ஆவேசம் கூடுறது. இப்ப சாமி ஆடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம முன்னாடி தமிழ் சூழ்நிலையில அதுக்கு பேரு அணங்கு எழுதல். அப்ப இப்ப பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா கூட அணங்கு பற்றுதல் அப்படின்னு தான் தமிழ்ல சொல்றாங்க. ஆகவேதான் அணங்கு என்பதற்கு இந்த நீலி, இந்த மாதிரி காட்டு தெய்வங்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் அணங்குன்னு பேரு. அப்போ இந்த ஆவேசம் வந்தவர்கள், இப்ப சாமி ஆடுறவங்கள 4 பேர் சேர்ந்தாலும் பிடிக்க முடியாது. சாதாரணமாவே புல் தடுக்கி விழுந்தா அடிபட்டுக்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஆவேசம் இறங்கிருச்சுன்னா அவங்க ஆடுற ஆட்டம் பிரமாதமா இருக்கும். 4 பேர் கூட பிடிக்க முடியாது. அப்போ ஆள் பெரிய மாமலை போல் பெரிய மேனியோட கருடன் இருந்தா கூட அவன் ஆவேசம் வந்த மாதிரி விரைவாக பறக்கக்கூடியவன், கட்டுப்படுத்த இயலாத விசையுடன் பறந்து வரக்கூடியவன். அதை சொல்றதுக்கு தான் அணங்கு எழு மாமலை போல, அவ்வளவு விரைந்து வரக்கூடியவன். ஆனா அவன் தெய்வப்புல். அவன் மேல ஏறினது சாதாரண அணங்கு நினைக்காதீங்க, அவன் தெய்வம் அவன் மேல ஏறி இருக்கு. அதான் தெய்வ புல்ங்கிற வார்த்தையை சொல்றாரு. அது கருடனுடைய வேகத்தை விசையை சொல்வதற்காக அந்த வார்த்தையை போடுறாரு. அணங்கு எழு மாமலை போலன்னு போடுறாரு. அவ்வளவுதான். நன்றி ஜெயதா. அது ரொம்ப அழகான ஒரு இதா இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதையும் ஏற்றி சொன்னது இல்லை இல்லையா, அது நல்லா இருக்கு. வெற்றி சார் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா வெற்றி நீங்க கேளுங்க. வணக்கம் ஜாஜா. இதுல இந்த ஃபர்ஸ்ட் பாடல்ல கூத்தன் என வருகின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது இல்லையா, அது இன்சிடென்டலி அங்க உள்ள நடராஜர் பெருமானுக்கும் தில்லை கூத்தன் தான் பேரு. அதனால அதுக்கு எதுவும் இது ரெலவன்ஸ் இல்லை இல்லையா? ஆமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த தில்லை கூத்துன்னு அந்த வார்த்தை எனக்கு பொருந்தி வருது. அதான் யோசிக்கிறேன். அதுக்காகவே ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த வரியை போட்டிருக்கலாம். இந்த சொல்ல தூக்கி அங்க போட்டிருக்கலாம். இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கக்கூடியவன் தான் சிவன் தான் இவனே அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை போட்டிருக்கலாம். இருக்கு, அந்த நுட்பம் இருக்கு. கூத்தன்னு போட்டா அதுக்கு அப்படி யோசிக்க இடம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட் எல்லாம் போட்டுடுறாருல்ல, இதெல்லாம் செய்தவன் வாட மருது இடை போகி மல்லரை கொன்று ஆடல் நல்மா உடைத்து ஆயர் ஆணிரை காத்து
இதையெல்லாம் செஞ்சு இதையெல்லாம் செய்த கூத்தன் வருகின்றான்னு சொல்லிடுறாரு. ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் செய்தவன் கிருஷ்ணன் தான். இந்த அதாவது கிருஷ்ணாவதார செயல்கள் மட்டும்தான் இந்த லிஸ்ட். அப்ப இந்த செயல்களை செய்தவன் கூத்தன் அப்படின்னா விளையாட்டு மிக்கவன், அந்த ஆடல் மிக்கவன் அர்த்தம். அவனுடைய விளையாடல் இது அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் பொருந்தும். நீங்க சொன்ன மாதிரி அந்த தில்லையில இருக்கக்கூடிய சிவனும் கூத்தன் என்று சொல்லப்படுவதால் அந்த சிவனும் இவனேன்னும் பொருள் எடுக்கலாம், ரெண்டு விதமாகவும் பொருள் எடுக்கலாம். அது ஒரு அந்த கவிஞருடைய ஒரு ஒரு சின்ன குறும்பு தான் அது. கரெக்ட் தான் அது. அப்புறம் இன்னொரு சந்தேகம் சார், இதுல இந்த உலா பாடல்கள் நம்ம இலக்கியத்துல படிக்கிறோம் இல்லையா, அந்த உலாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா, இல்ல அதுவும் இப்படிதான் இருக்குமா? நான் அது படிச்சது இல்ல. உலாங்கிறது அரசனோ அல்லது தெய்வமோ வீதியில வரும்போது அந்த வீதியில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பா பெண்கள் தான் நிறைய, எல்லாரும் வந்து அந்த அரசனுடைய அழகையும் அவனுடைய வீரத்தையும் அவனை பார்த்து பார்த்து அப்படி அவன் மேல் மையல் கொண்டு பாடுவாங்க. இவன் தோல் இருக்க எவ்வளவு அழகா இருக்கு பாரு, இந்த தோல் தான் பகைவரை வென்று அதை செய்து இதை செய்து அப்படியெல்லாம் செய்தது, ஐயோ மணிமுடி பாரு, அவன் இப்படி பாருன்னு அவனுடைய ஒவ்வொன்றையும் பார்த்து வர்ணிப்பாங்க. அப்படி அவனுடைய வெற்றி, அழகு, அவனுடைய குணம், புலவர்கள் அவன் கை எவ்வளவு அழகா இருக்கு பாரு, சிவந்து இருக்கு, அது வந்து எதிரிகளை போர்க்களத்தில் கொன்றதால் வந்த சிவப்பு மட்டும் இல்ல, வறியவர்களுக்கு வாரி வழங்கியதாலும் வந்த இது சிவப்பு அவன் கை, இப்படி பார்த்து பார்த்து வர்ணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த உலா வழியாக அவன் உலா வரும் அழகை விட அவனது பெருமைகளும் பேடுகளும் நிறைய பேசப்படும். அதுதான் உலா. இது வந்து உலாவை பத்தி எதுவுமே இதுல இல்லை. அந்த காட்சி மட்டும்தான் வைக்கிறாரு. இப்போ உதாரணமா அவன் வருகிறான் அப்படிதான் இருக்கு. அவன் வரும்போது எப்படி இருக்கு, அந்த தெரு எப்படி இருக்கு, மாடத்திலிருந்து பெண்கள் பார்க்கிறார்களா, ஒளி எப்படி வீசுகிறது, லைட்டிங் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க, அவன் குதிரையில வரானா, அவன் யானையில வரானா, இப்படி பல வர்ணனைகளும் இருக்கு உலால அதெல்லாம் வரணும். அவன் அணிந்திருக்கும் ஆடை என்ன, ஆபரணம் என்னன்னு. இது கிட்டத்தட்ட உலா மாதிரி இருந்தா கூட உலாவிற்குரிய சிற்றிலக்கியத்துல உலாங்கிறது ஒரு வகை, 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல அந்த சிற்றிலக்கியத்தினுடைய மரபு இதுக்குள்ள வரல. இது ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிட்டாரு. அதனாலதான் இது புறப்பாடு மாதிரி சொல்றாங்க. இது புறப்பாடுதான். இது திருவீதி உலா, அவ்வளவுதான். திருவீதி உலா. ஆமா, திருவீதி உலா. திருவோலக்கம்னு சொல்லுவாங்க வைணவ மரபுல. திருவோலக்கம். திருவோலக்கம்னு சொல்றது. அவை எழுந்து அருளுதல். அவை எழுந்து அருள், அதுதான். அப்புறம் இந்த நாகத்து மேல நடனம் ஆடுறது ஒண்ணு இருக்கு இல்லையா, காளிங்க நர்த்தனம். இது வந்து நாகம் வந்து யோகத்துக்கு அடையாளமா சொல்லப்படுது. இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாதனால அந்த நடனம் வருதான்னு எனக்கு தெரியல. அதனால அந்த மாதிரி அதோட குறியீடான்னு பார்க்க முடியுமா? அப்படி நம்ம முன்னாடி நீலம் பேசும்போது காளிங்க நர்த்தனம் குறித்து இதை பேசியிருக்கோம். ஐம்புலன்கள் தான் 5 தலையுடைய நாகம். யோக மரபு அதை பின்னால அதை ஒரு குறியீடா எடுத்துக்கிட்டது. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நீங்க சத்தரிசனங்களில் ஒன்றாக வரக்கூடிய யோகத்துல நம்ம எடுத்தோன்னு வைங்க, அந்த யோகத்துல இந்த குறியீடு எல்லாம் கிடையாது. பதஞ்சலி யோக சூத்திரம்னு ஒண்ணு வரும்போது அதுல பாம்பிற்குரிய குறியீடுகள்லாம் கிடையாது. பின்னால நாம இந்த குறியீடுகளை பாம்புங்கிற குறியீடு யோகத்துக்குள்ள யோக ஆசிரியர்கள் அதை பேச ஆரம்பித்து அது அப்படியே உள்ள வந்து சேர்ந்தது. இன்னும் சொல்ல போனா அது சாக்த மரபுல தான் நாகத்தை குறித்த குறியீட்டு இது அதிகம். நமக்கு வந்து பின்னால ஒன்னோட ஒண்ணு கலந்து நாம ஒரு 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 யூனிஃபைடு அப்ரோச்சை தான் நம்ம பின்னால எடுத்தோம். சங்கரர் தான் அதுக்கான தொடக்க புள்ளி. தனியாக இருந்த ஒவ்வொன்றையும் ஏதோ ஒரு விதத்துல ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணாரு அவரு. அதனாலதான் நாகம் எல்லாத்துலயும் வந்து உட்காரும். யோக மரபுல உண்டு, சாக்த மரபுல உண்டு, சைவ மரபுல உண்டு, வைணவத்துல உண்டு. வைணவத்துல அது பெருமாள் அது மேல ஏறி படுத்திருக்காரு. கிருஷ்ணாவதாரத்துல அவன் வந்து பாம்பின் மேல் ஆடுகிறான். அப்ப நம்ம சொன்னது ஒண்ணு உண்டு, ஐம்புலன்களையும்
அவன் காளிங்க மர்தனம் செய்யல. மர்தனம்னா கொல்லுதல். அவன் காளிங்க நர்தனம் தான் செய்தான். காளிங்கனை கொல்லலையே. அவன் என்ன செய்தான்? பாம்பின் தலைமேல் ஏறி ஆடி அதன் விஷம் முழுவதையும் வெளியில் கக்க வைத்து அதன் பின் அதை மன்னித்து, நீ என்ன செய்யி, போய் கடல்ல இரு, இங்க இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, அங்க உனக்குரிய இடம் உண்டு, அங்கு சென்று மகிழ்ச்சியோட இருன்னு அனுப்பிதான் வைக்கிறான். இல்ல என்னைய வெளியில போயாச்சுன்னா என்னைய கருடன் ஏதாவது பண்ணிருவான். இல்ல உன் தலை மேல எனது பாதம் பதிந்திருப்பதால் கருடன் உன்னைய ஒன்றும் செய்ய மாட்டான், நீ போன்னு இவன் சொல்றான். அதான் ஐதீகம். அது தலைக்கு மேல அப்படி யூ மாதிரி இருக்கு இல்லையா, படம் எடுக்கும்போது அது கிருஷ்ணரின் பாதம் என்றும், அதை கண்டால் அவனை கருடன் ஒன்றும் செய்ய மாட்டான் என்றும். நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா நாகப்பாம்பை கருடன் பிடிக்காதும்பாங்க. ஏன்னா அது பெருமை, இது இவன் கிருஷ்ணனுடைய பாதம் என்பதால் அப்படின்னு அவங்க இன்னைக்கும் சொல்லுவாங்க. நாம இங்க சொல்றோம் இல்லையா, அணில் முதுகுல இருக்கிற 3 கோடு ராமர் தடவியதால் வந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, அத மாதிரி ஒரு நம்பிக்கை வட இந்தியால அது உண்டு. ராமன் இது கிருஷ்ணர் பாதம் அது, ஆகவே அதை நல்ல பாம்பை வந்து கருடன் ஒன்றும் செய்யாதுங்கிறது அவங்க நம்பிக்கை. அப்போ இந்த பாம்பு என்பது எல்லாவற்றிலும் ஒரு குறியீடாக வருகிறது. 5 தலை நாகம் என்று ஏன் காளிங்கன் சொல்லப்படுகிறான்? காளிங்கன் எங்கு கறந்து உரைகிறான்? காளிங்கன் கருடனுக்கு பயந்து. கருடன் யாரு? காலம்தான் கருடன். ஏன்னா கருடன் கையால் அகப்பட்டால் அவன் அந்த பாம்பை காலி பண்ணிடுவான். கருடன் தினசரி வந்து ஒரு பாம்பை உண்ணக்கூடியவன். கருடன் வந்து இவனை காளிங்கனை பற்றினால் காளிங்கன் காலி. அப்ப 5 மரணத்திற்கு அஞ்சக்கூடியவை, அழிவிற்கு அஞ்சக்கூடியவை. அழிவிற்கு அஞ்சக்கூடிய இந்த 5 புலன்களும் ஒரு இதுக்கு வந்து, ஒரு பொய்கைக்கு வந்து ஆழத்தில் இருக்கும் மடுவிற்குள் உரைகின்றது. மனதின் ஆழத்திற்குள்ள போய், ஒரு ஆழத்துக்குள்ள இருக்கிற பொந்துல போய் அது மறைஞ்சிருக்கு. அங்கதான் அது இருக்கு. அந்த பொய்கையில அதனுடைய நச்சு பரவுது. அப்ப இந்த 5 விளைவு நம்ம ஆழ் மனதுக்குள்ள போய் உக்காந்தா கூட அதில் இருக்கும் நஞ்சு பரவி, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுமே, அந்த பொய்கையை சுற்றில இருக்கிற மீன்கள் இறந்து போகின்றன, மலர்கள் வாடுகின்றன, பொய்கையை சுற்றி இருக்கும் மரங்கள் எல்லாம் கருகுகின்றன. இது எதை குறிக்கக்கூடியது? நமது ஆழ்மனதுல இருக்கிற விளைவு எந்திரிச்சு வரும்போது அதனுடைய சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பாழாக்கிடும். அப்படி செய்யுது. அதுக்கப்புறம் தான் இறைவன் வந்து உள்ள குதிக்கிறான். சரி, இறைவன் வந்து பொய்கையில எப்படி இறங்குறான்? சத்தம் இல்லாம இறங்குறானா? கடம்ப மரத்தின் மீது ஏறி பெரும் ஓசையை எழுப்பிக் கொண்டு அந்த நீருக்குள் பாய்கிறான். அந்த சத்தத்தை கேட்டுதானே அவன் வெளியே எந்திரிச்சு வரான் காளிங்கன். அப்ப இறைவன் வந்தானா கலங்கிரும். இறைவன் உள்ள வந்து, அப்படி உன் விளைவுபடியே எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா? அப்ப நான் எதுக்குடா இருக்கேன் அப்படின்னு நம்ம விளைவு மண்டையில நங்குன்னு ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சியை எழுப்பித்தான் இறைவன் உள்ள வருவான். அப்படி வந்த உடனே வந்திருக்கிறவன் இறைவன் நம்ம சிற்றறிவுக்கு தெரியாது. நாம என்ன செய்வோம்? நாம இதுவரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்ததுல இந்த பொய்கை. இப்ப எவனோ ஒருத்தன் புதுசா வந்தா விட்டுருவோமா நாம? அப்படின்னு சொல்லி அவனை பிடிக்கவும், அவனை கட்டுவிடவும், அவன் மேல் நமது விஷத்தை செலுத்திவிடவும் கடும் முயற்சி பண்ணும் இந்த 5 இந்த புலன் அந்தகரணம். புலன்கள் கூட சொல்லக்கூடாது. அதை 5 அந்தகரணங்கள். இந்த பார்வை கண்ணு தான் பார்க்குது, புலன் கண்ணு. ஆனா அந்த கண்ணுக்கு உரிய அந்தகரணம் பார்வை. காது கேட்கிறது, ஆனா கேட்பது என்கிறது அந்தகரணம். அதற்கான கருவி தான் காது. நம்ம கருவியை பேசல, அதற்குள்ள அதை செய்யக்கூடிய ஒன்று. இப்போ மூக்கால் முகர்கிறோம், அப்ப நுகர்தல் அப்படிங்கிற ஒரு செயலுக்குரிய அந்தகரணம். இந்த 5 அந்தகரணங்கள் வழியாகத்தான் இவை உள்ளிருந்து இயக்கதான் இந்த கருவிகள் அதற்காக இயங்குகிறது. புலனின்பத்தை நோக்கி நம்ம ஈர்க்கப்படுகிறோம். வாய் சுவையான உணவை உண்ணும், ஆனா அந்த உணவை உண்ணு என்று சொல்லி தூண்டக்கூடிய ஒன்று உள்ளே உட்கார்ந்து இருக்கிறது. பசிக்குது, இப்ப போய் நம்ம ஒரு பிரியாணி வாங்கி, அப்படி உள்ள இருந்து ஒண்ணு தூண்டுது இல்ல, அதுதான் அந்தகரணம். அதான் அந்தனா உள்ள இருட்டுல இருக்கும், அது அந்தகரணம்.
அப்பேற்பட்ட 5 அந்தகரணங்களும் நம்மை விஷத்தை கக்கி நம்மை இந்த விதத்தில் ஆக்கும்போது இறைவன் வந்து நம்ம தலைமையில ஏறி ஆடுவான். அது ஏன் தலைமையில ஏறி ஆடுறான்? உங்களால எங்க பார்க்க முடியாது? உங்க தலைக்கு மேல ஒருத்தன் காலை வச்சிருந்தா உங்களால அதை பார்க்க முடியுமா? என் நெஞ்சில காலை வச்சிருக்கானா நான் பார்க்கலாம். என்னுடைய தலைக்கு மேல காலை ஒருத்தன் வச்சிருந்தா எப்படி பார்க்க முடியும்? ஆனா வச்சிருக்கான்னு தெரியுமா தெரியாதா? உணர முடியும். என் தலைமேல் பாதம் இருக்கிறதுன்னு எனக்கு உணர முடியும். ஆனா என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதுதான் இறைவனுடைய பிரசன்ஸ். அவன் பாதம் நம்ம தலைக்கு மேல ஆடும்போது நமக்கு தெரியும். ஆஹா! நம்ம பார்க்க முடியல. ஆனா நமக்கு உணர முடியும். இறைவன் அப்படித்தான் தன்னை உணர்த்துவான். நான் இருக்கேன்னு அவன் சொல்லுவான். நான் இருக்கேன்னு அவன் செல்ஃபி எடுத்து காட்ட மாட்டான் நம்மள்ட்ட. அவன் தலைக்கு மேல அவன் ஆடும்போது நமக்கு தெரியும். அந்த பாதம் நமது தலையை அறையும். இந்த வீங்கி போன மண்டை மேல அவன் பாதம் அறையும். அப்ப நமக்கு தெரியும் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் செய். நம்ம எவ்வளவு விஷத்தை கக்குனாலும், நம்ம எவ்வளவுதான் அவனை பிடிக்க முயற்சி பண்ணாலும், அவன் சிக்க மாட்டான். அவன் தலைக்கு மேல அவன் ஆடிக்கிட்டே தான் இருப்பான். அவனுடையது நடனம். நாம போராடி களைத்து ஒரு கட்டத்துல அவன்கிட்ட சரண்டர் ஆயிரணும். ஐயா தெரியாம அப்படி வேலையை காட்டிட்டேன் உன்கிட்டயேன்னு சரண்டர் ஆகும்போது அவன் மன்னித்து நம்மை வாழ வைப்பான். அவனை சரணடைகிறவர்களுக்கு மரணம் இல்லை, அவன் வாழ்வு தான் கொடுக்குறான். அதுதான் காளிங்க நர்த்தனத்தினுடைய பொருளாக நம்ம எப்போதும் கவனிக்கணும். அவனுக்கு அது ஒரு ஆட்டம், விளையாட்டு. அது விஷம் நிறைந்த ஒன்றை ஒன்றுமில்லாததாக்கி அதை அவன் கொல்லல்ல. ஐம்புலன்களையும் வைணவம் ஒரு நாளும் புலன் ஒருத்தல், புலன்களை வெறுத்தல்ங்கிறது வைணவத்துல கிடையாது. அதற்கு மாறாக புலன்களின் இன்பமாக இறைவனையே நம் முன்னால் வைத்து விடுகிற மரபு தான் வைணவ சித்தாந்தம். புலன்களை நீ வெறுத்துக்கிட்டே இருந்தனா அது ஒரு வேலையா இருக்கும்யா. இறைவனை வணங்குவியா புலன்களை வெறுப்பையானா, இப்போ சித்தர் பாடல்கள் எல்லாத்துலயும் பாருங்க, என்னை காப்பாற்ற மாட்டாயா இறைவா, சிவனே என்னுள் வந்து நிறைவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே நாற்றம் பிடித்தது, சீழ் பிடித்த பாண்டம், உப்பிட்ட இது பாண்டம், அழுகும் உடல் அப்படின்னு இந்த புலன்களை வச்சு உடம்ப வச்சு 4 திட்டு திட்டிக்கிறது. அப்புறம் போய் சிவனே அப்படின்னு 2 பாட்டு பாடுறது. அப்புறம் இன்னொரு 2 பாட்டுல வந்து பொம்பளைகளை பிடிச்சு திட்ட வேண்டியது. அப்புறம் 2 பாட்டுல வந்து சிவனை பிடித்து பாட வேண்டியது. இதான நடக்குது. வைணவத்துல அந்த பிரச்சனையே கிடையாது. நேரடியா இறைவனை நோக்கி புலன்களை திருப்பி விட்டுறது. அந்த காரணம் இறைவனை நோக்கி திரும்பிடும். உனக்கு எதையாவது முகர்ந்து பார்க்க ஆசையா, தன் துழாய் மாலையோடு பெருமாள் இருக்கான், அவன் துளசி வாசனையை பாரு. இல்லைங்க நான் ரொம்ப அழகானதை பார்க்கணுங்க. அப்படியா பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கான், அவன் அழகை பார்த்துக்கிட்டே இரு. உன் கண்ணால பார்த்து முடியாத அழகு அவனுடைய அழகு, அதை பாரு. எனக்கு ஏதாவது நல்ல விஷயமா கேட்கணும், அவன் புகழ கேளு. அதை விட நீ என்ன உன் காதுக்கு இனிமையா இருந்துட முடியும்? நான் என்னையா தொடணுமே, என் உடல் தொடு உணர்ச்சிக்கு என்ன செய்ய? அதுக்குத்தான் அவன் அர்ச்சாரூபமா இருக்கான். அவனை நீ குழந்தை வடிவில கண்ணனா நீ எடுத்து கொஞ்சலாம். இன்னைக்கும் பெருமாள் கோயில்களுக்கு போய் பாருங்க, குறிப்பிட்ட பெருமாள் கோயில்கள் எல்லாம் சந்தான கிருஷ்ணன் தவழக்கூடிய குழந்தையாக அவனுடைய சிலை இருக்கும். அத உங்க கையில எடுத்து தருவாங்க. நீங்க அதை உங்க மடியில வச்சுக்கலாம். எல்லா கோயில்லையும் பெரும்பாலான பெருமாள் கோயில்கள் இன்னைக்கு அதை வச்சிருக்காங்க. சந்தான கிருஷ்ணனை நீங்க கையில ஏந்தலாம், இறைவனை தொட்டு மகிழலாம். நீங்களே அர்ச்சா ரூபமாக பெருமாளை தொட்டு மகிழலாம். அப்படி உங்கள் தொடு உணர்ச்சிக்கு அலங்காரம் பண்ணலாம். அவனுக்கு நீங்களே அர்ச்சா ரூபமாக பெருமாளை தொட்டு மகிழலாம். அப்படி உங்கள் தொடு உணர்ச்சிக்கு அலங்காரம் பண்ணலாம். அவனுக்கு நீங்க எல்லா விதமான உபசரணைகளையும் செய்யலாம். அப்படி எல்லா விதங்கள்லையும் புலன்களை அவன்பால் திருப்பி விடுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க செய்ய முடியும். அப்படிதான் வந்து ஐம்புலன்களும் அவன்பால் செல்லுகின்றன. ஏனென்றால் நம் தலைமேல் அவன் பாதங்கள் இருக்கின்றன. ஒரு பாதம் என் தலைக்கு மேல இருந்துட்டே இருக்கு. அது நடனமாடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நடனத்தால் என் விஷம் எல்லாம், என்னுடைய நஞ்சு எல்லாம் வெளியில போயிருது. அதுதான் காளிங்க நர்த்தனம். நன்றி ஜெஜா, அருமை. நண்பர்களுக்கு நன்றி. அடுத்த வியாழக்கிழமை